இப்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம். இந்த விஞ்ஞாபனங்களில் அடிப்படையில் எமது தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனம் ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது. எனவே 2024 செப்டம்பர் 21 நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அளிப்பதற்கு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கோருகின்றோம். இந்த அறிக்கை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது எங்கள் மக்களுடைய விடுதலை என்ற இலட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் அனைவரும் தேர்தல் முடிந்ததற்கு பின்னரும் அல்லது இப்பொழுதும் எந்த முரண்பாடுகளுக்கும் இடமளிக்காமல் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட விடயங்களை உள்வாங்கி நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மக்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக மத்திய குழுவிலே கடந்த 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன். காரணம், நான் அந்த நேரம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன். 6ஆம் தேதி நான் திரும்புவேன். 7ஆம் தேதி வரையும் கூட்டங்கள் எதையும் வைக்க வேண்டாம், அப்படி கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார். 26ஆம் தேதி நான் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய பொழுதும் சொன்னார், தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று. அவையற்றையெல்லாம் தாண்டி கடந்த 2024 8-18 மத்திய குழு கூட்டத்திலே 6 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள். எடுத்த பிற்பாடும் நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன், இது ஒரு கூறுணர்வற்ற தெளிவற்ற ஒரு முடிவு. ஆகவே இதனை நான் எதிர்க்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சி, தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன். அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன், என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை, அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான், சஜித் பிரேமதாசா மட்டுமல்ல, அவர் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார் சாநாயக்கா ஆகிய தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் 39 வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் அந்த கூட்டத்திலிருந்து நான் என்னுடைய எவ்வாறாயினும் கடந்த 1ஆம் தேதி மத்திய செயற்குழு கூடி சஜித் பிரேமதாசவிற்கு தனது ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருந்தது. அந்த கூட்டத்தில் MA சுமந்திரன், சாணக்கியன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு தீர்மானத்தை அறிவித்தனர். அந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை. கட்சியின் தலைவர் இன்றே கூட்டம் நடைபெற்றமையும் தீர்மானம் அறிவிக்கப்பட்டமையும் பல்வேறு தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தமிழரசு கட்சியின் திருகோணமலை கிளை, கிளிநொச்சி கிளை, யாழ் வட்டுக்கோட்டை கிளை ஆகியன தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது என தீர்மானித்தது. நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வருவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது. அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது. ஆகையினாலே
இன்றைக்கு வேறெவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகம்